வாழ்க்கை பந்தயமா பயணமா? பந்தயமா நினைச்சோம்னா அந்த வாழ்க்கையில போட்டி, பொறாமை, கோபம், இயலாமை, ஏமாற்றம், தோல்வி, இந்த மாதிரியான சக்தியை உறிஞ்சக்கூடிய உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம களைப்படைஞ்சிருவோம், அந்த டிராவல்ல சீக்கிரமா களைப்படைஞ்சிருவோம். பந்தயமா எடுத்துக்கிட்டோம். பயணமாக, ஒரு ஜன்னலோர ரயில் பயணமாக, ஒரு இனிமையான பயணமாக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா வெளியில தெரியக்கூடிய தென்னை மரங்கள், பனை மரங்கள், ஆறுகள், ஏரிகள், பறவைகள், இது கண்ணை மூணா அப்படியே ஒரு தென்றல் காத்து முகத்தில் அடிக்கிற மாதிரி, கண்ணில் அடிக்கிற மாதிரி ஒரு இனிமையான ஒரு உணர்வு. தேவைப்பட்ட இசைஞானியோட ஒரு இசை, இன்பமான ஒரு இசை. ஸோ பயணமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ளே நம் சக்தியை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம போயிடுவோம். யாரோடையும் கம்பேர் பண்ணாத நம் பாதையில மட்டும் சுதந்திரமா நடக்கக்கூடிய ஒரு ஆனந்த பயணம். அந்த பயணம் இனிமையாக இருக்கும் பயணமாக எடுத்துக்கொண்டால். ஸோ வாழ்க்கையை பந்தயமாக எடுத்துக்கொள்வதும் பயணமாக, இனிமையான பயணமாக எடுத்துக்கொள்வதும் நம் கையில். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.